அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெலிஜென்ட் பீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஜூலை 19ஆம் தேதி முதல் வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் கொடுப்பாங்க. இப்போதைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு கூட நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, என்ன சார் போஸ்ட்டுக்கு வந்திருக்குங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் கிரேட் 2க்கான போஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ சார் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3717 வேகன்சி வந்து வந்திருக்கு. ஒரு பல்கான வேகன்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் யூஆருக்கு வந்து 1537, இடபிள்யூஎஸ்க்கு 442, ஓபிசிக்கு வந்து 946, எஸ்சிக்கு வந்து 566, எஸ்டிக்கு வந்து 226 வேகன்சி வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து வேகன்சி வந்திருக்குன்னே சொல்லலாம். ரைட்டா? இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 7ல் 44,900 முதல் 1,42,400 வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இது இல்லாமல் அலோன்ஸு அது இதுன்னு வந்து நிறைய கிடைக்கும். ரைட்டா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸாக ஒரு நல்ல போஸ்டிங் தான். ஸோ சேலரி பற்றி ஒரி பண்ணிக்கிறதுல கை நிறையவே சம்பளம் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். டிகிரி அல்லது டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ டிகிரி முடிச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 27 வயசு இருக்கலாம். கட் ஆஃப் டேட் வந்து 10/8/2025. ஆக்சுவலாக இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த லாஸ்ட் தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 18, அதிகபட்சம் 27 வயசு இருக்கலாம். ஸோ 27 வயசுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான தேர்வு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 கொஷின் 100 மார்க் கொடுத்துருக்காங்க. 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 20 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸு, நியூமரிக்கல் ஆப்டிடியூடு, ரீசனிங், லாஜிக்கல் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5 பகுதியாக 2 10, அதாவது ஒரு பகுதி 20 கொஷின். அப்போ 100 கொஷின் 100 மார்க் போட்டிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து 1/4 வந்து ஈச் ராங் ஆன்சர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து டயர் 1, டயர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது. ஸோ அது வந்து பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 1 hour நடக்கும். இது 50 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? mha.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா 19/7/2025 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசி தேதி பார்த்துக்கோங்க 10/8/2025 வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா? ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட். டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இந்த 19/7 அல்லது அதுக்கு 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட்லேயே கொடுப்பாங்க. அப்போ டவுன்லோட் பண்ணி முழுமையான விவரங்களை வந்து படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி சார், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 போட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 550 அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 550 இருக்குன்றாங்க. மேல் கேண்டிடேட் ஆஃப் யூஆர் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 இருக்கும். மற்ற ஃபீஸ் வந்து என்னது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 550 இருக்குன்றாங்க. மொத்தம் இவங்களுக்கு 650 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா those ex-servicemen who are eligible for reservation are exempt from the payment of examination fees 100 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. however they will have pay to the recommended process. அதாவது இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 கட்ட தேவையில்ல. ஆனால் நீங்கள் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல 550, அதை வந்து நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் பேமெண்ட்டு அல்லது வந்து எஸ்பி செலான் மூலிமா கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அப்படின்றாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் க்ளோசிங் டேட் வந்து நான் சொன்ன மாதிரி 10/8/2025 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
கீழே வந்து வார்னிங் மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளில் வந்த ஒரு பேப்பர் கட்டிங் தான் நீங்கள் பார்க்குறது. ஸோ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் என்பது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 19/7 அந்த தேதிக்கு 1 or 2 days முன்னாடி கொடுத்துருவாங்களா, அந்த தேதியை இப்போ கூட கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் படிங்க, ரைட்டா. ஸோ தமிழகத்தில் நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத எங்களோட நோக்கம். நீங்களே பார்த்துருப்பீங்க டிஎன்பிசி எக்ஸாமில் எந்தளவுக்கு கடினமான கேள்விகள் கேட்குறாங்க, எந்தளவுக்கு நம்மளை ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டா. ஸோ டிஎன்பிசி மட்டுமே நம்பியிருக்காமல் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி, மெட்ராஸ், ஏதாவது ஒரு அரசு போட்டித் தேர்வுகளில் நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதியும் உங்களுடைய ஏஜும் எந்தெந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கெலாம் எலிஜிபிளாக இருக்கோ அதில் எது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி வந்து படிக்க பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு நம்மளுடைய குடும்ப பொருளாதாரத்தை நம்ம வந்து காப்பாற்ற முடியும், ரைட்டா. ஸோ நான் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் படிப்பேன், அது கிடைச்சா போவோம், இல்லைனா போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வருட கணக்கில் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கேள்விகள்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸில் அது இதுன்னு கேட்டு நம்மளை ஃபில்டர் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வருடங்கள், அதாவது டைம் தான் வேஸ்ட் ஆகும் போது நம்ம நினச்ச அந்த கோலுக்கு வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் வந்து படிங்க, அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.